ஹாய் ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வண்டலூர் ஜூவில் என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் ஒன்று இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஜிபிஎஸ் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கேஷ் ஆர் கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜிபிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்ம நம்பர் ஆஃப் எவ்வளோ அடல்ட்ஸ் இருக்கோம், எவ்வளோ கிட்ஸ் இருக்கோன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடல்ட்ஸுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ரேட்டு 200 rupees பெர் ஹெட்டு. தென் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிட்ஸு 5 to 12 yearsக்கு பார்த்திங்கன்னா 50 rupees என்ட்ரி ஃபீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிலோ 5 yearsக்கு ஃப்ரீ. அவங்களுக்கு எந்த டிக்கெட்ஸும் கிடையாது, ஃப்ரீ. ஸோ அது நீங்கள் ஜிபேயில் போய்ட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸு எவ்வளோ கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்கேனை நீங்கள் ஜிபே எப்படி நம்ம ரெகுலராக பே பண்ணுவோம் ஷாப்ஸில் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிபே சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்ரி டியூஸ்டே ஹாலிடே ஜூக்கு எப்போவுமே. ஸோ இந்த வண்டலூர் ஜூவில் சென்னையில் இருக்கிற வண்டலூர் ஜூ பார்த்திங்கன்னா டியூஸ்டே அன்னைக்கு லீவு. நீங்கள் அதர் டேஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அந்த சேம் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 o'clockலேருந்து உங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock போயிருங்க. இன்னும் 5 o'clock அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நீங்கள் சுற்றி பார்க்குற வேனு, பேட்ரி கார்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிள் இருக்காது. ஏன்னா டைமிங்கே அவ்வளோதான் உங்களுக்கு. மார்னிங் 10 அப்ராக்சிமேட்டாக 10 to ஒரு 5 இருக்கும். நீங்கள் மினிமம் 3க்குள்ளே போயிருங்க. ஈவினிங் 3க்கு முன்னாடி போயிருங்க. ஸோ அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நீங்கள் பே பண்ணிவிட்டு போனோடனே உங்களுக்கு சப்போஸ் ஓல்டு பீப்புள்ஸ் யாராவது இருந்தாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சேர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சேர் தென் நார்மல் வீல் சேரும் இருக்குது. வீல் சேரும் எடுத்துக்கலாம். வீல் சேருன்னு சொல்லுவோம். வீல் சேர்னால் உங்களுக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சேர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வெளியிலே எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு 1 kilometer கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ மெயின் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வித்தின் ஒரு 500 meter நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக் சைக்கிள் எடுத்துக்கலாம். தென் நீங்கள் வேன் எடுத்துக்கலாம். வேன் அதுக்கப்புறம் பேட்ரி கார் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நீங்களே ட்ராவல் பண்ணி எல்லா ஏரியாவும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஆல் ஓவர் வெரி பிக் சைஸு வண்டலூர் ஏரியா ஸோ அந்த ஜூ வெரி பிக் சைஸு. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கோங்க. மெயினாக கிட்ஸு எடுத்துக்கலாம். பட் அதர்ஸ் உங்களுக்கு ஒரு சில டைம் ஸ்லோப்லாம் இருக்கும், அதில் சைக்கிளில் போக முடியாது. ஸோ நீங்கள் கிட்ஸு எடுத்துக்கலாம். அரௌண்ட் ஒரு 20 years இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் சைக்கிள். தென் பார்த்திங்கன்னா வேன் ஆப்ஷன் இருக்குது. வேன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லயன் அண்ட் டியர் 2 தான் காட்டுவாங்க. ஸோ அது வேன் ஆப்ஷன் மேக்ஸிமம் சூஸ் பண்ண வேணாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கார் ஆப்ஷன் இருக்குது. பேட்ரி காரில் ஓவரால் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஜூ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பேட்ரி காரில். இதுக்கு முன்னாடி பேட்ரி கார் ஆப்ஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 15 minutesல ஃபுல் ஜூ சுற்றிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போ எப்படி ஒரு நியூ டெக்னாலஜி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி அனிமல்ஸுக்கு இருக்கிற ஏரியாவில் ஒரு 3 to 4 set ஆஃப் அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா கேப்பில் சின்ன சின்ன கேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் சென்டர் மாதிரி வச்சுருக்காங்க, பேட்ரி கார் சென்டர் மாதிரி. ஸோ நீங்கள் சப்போஸ் மார்னிங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேட்ரி கார் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஒரு 4 o'clock போனீங்கன்னா பேட்ரி கார் வித்தின் ஒரு 15 minutesலேயே நீங்கள் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங்கே நீங்கள் போயிடுங்க. மார்னிங் ஒரு அரௌண்ட் ஒரு 10 o'clock அங்கே நீங்கள் வண்டலூரில் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பேட்ரி காரோட உங்களுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா அடல்ட்ஸுக்கு 150 rupees இருக்கும். தென் உங்களுக்கு கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees இருக்கும். ஸோ அந்த பேட்ரி காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சிம்பான்சி தென் பேர்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு உங்களை அந்த பிளேஸுக்கு போயிட்டு உங்களை இறக்கி விட்ருவாங்க. தென் அந்த பிளேஸை நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு பேட்ரி கார் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ரி காரில் நீங்கள் ஏறிட்டு
நீங்கள் வந்து நியரஸ்ட்டு ஒரு லயன், தென் டைகர் அந்த மாதிரி பார்க்கலாம். தென் அதை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோடனே திரும்ப ஒரு நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கார் ஸ்டேஷன் இருக்கும், ஸ்டாப் இருக்கும். ஸோ அதில் அந்த நியூவாக வர தேர்டு பேட்டரி காரில் நீங்கள் ஏறிட்டு தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸாக அந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கிட்ட நீங்கள் பேட்டரி காரில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேட்டரி கார் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டேக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கையில் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து கையில் போட்டுக்கோங்க. கையில் சப்போஸ் உங்களுக்கு பிஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேட்டரி கார் இல்லாமல் அடுத்த ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து ஏற்ற மாட்டாங்க. பேட்டரி கார் எல்லா ஸ்டாப்பும் இருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டாப்புக்குமே அந்த டேக்கை வந்து செக் பண்ணி தான் ஏற்றுவாங்க. ஸோ அதனால அது ஒரு மெயினான விஷயம். ஸோ நீங்கள் ஜூவில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லா அனிமல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். வந்து லயன், தென் வந்து ரைனோசரஸ் இருக்குது, ஹிப்போபொட்டமஸ் இருக்குது, தென் ஜிராஃபி இருக்குது, ஸ்னேக்ஸு, தென் உங்களுக்கு crocodile இருக்குது, தென் பேட்ஸு மல்டிபிள் ஆஃப் பேட்ஸ் இருக்குது, டியர் நிறையவே இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பேட்டரி கார்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்க் இருக்கும், சில்ட்ரன் பார்க் இருக்கும். ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் எல்லாம் ஃபுட்ஸு, தென் கூல்ட்ரிங்க் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் இருக்கும். தென் நீங்கள் வந்து ஃபுட்டு தென் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியிலேருந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பேட்டரி காரோட உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்ஸுக்கு வந்து ₹150 இருக்கும். தென் வந்து உங்களுக்கு கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ₹50 இருக்கும். ஸோ அந்த பேட்டரி காரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சிம்பான்சி, தென் பேர்ட்ஸ் அந்த மாதிரி காமிச்சிட்டு உங்களை வந்து அந்த பிளேஸுக்கு போயிட்டு உங்களை இறக்கி விட்ருவாங்க. தென் அந்த பிளேஸை நீங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு பேட்டரி கார் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பேட்டரி காரில் நீங்கள் ஏறிட்டு நீங்கள் வந்து நியரஸ்ட்டு ஒரு லயன், தென் டைகர் அந்த மாதிரி பார்க்கலாம். தென் அதை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தோடனே திரும்ப ஒரு நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரி கார் ஸ்டேஷன் இருக்கும், ஸ்டாப் இருக்கும். ஸோ அதில் அந்த நியூவாக வர தேர்டு பேட்டரி காரில் நீங்கள் ஏறிட்டு தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸாக அந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கிட்ட நீங்கள் பேட்டரி காரில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேட்டரி கார் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு டேக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கையில் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து கையில் போட்டுக்கோங்க. கையில் சப்போஸ் உங்களுக்கு பிஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேட்டரி கார் இல்லாமல் அடுத்த ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து ஏற்ற மாட்டாங்க. பேட்டரி கார் எல்லா ஸ்டாப்பும் இருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்டாப்புக்குமே அந்த டேக்கை வந்து செக் பண்ணி தான் ஏற்றுவாங்க. ஸோ அதனால அது ஒரு மெயினான விஷயம். ஸோ நீங்கள் ஜூவில் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லா அனிமல்ஸும் நீங்கள் பார்க்கலாம். வந்து லயன், தென் வந்து ரைனோசரஸ் இருக்குது, ஹிப்போபொட்டமஸ் இருக்குது, தென் ஜிராஃபி இருக்குது, ஸ்னேக்ஸு, தென் உங்களுக்கு crocodile இருக்குது, தென் பேட்ஸு மல்டிபிள் ஆஃப் பேட்ஸ் இருக்குது, டியர் நிறையவே இருக்கும். எல்லாமே நீங்கள் பார்த்து டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு பேட்டரி கார்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்க் இருக்கும், சில்ட்ரன் பார்க் இருக்கும். ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் எல்லாம் ஃபுட்ஸு, தென் கூல்ட்ரிங்க் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் இருக்கும். தென் நீங்கள் வந்து ஃபுட்டு தென் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியிலேருந்து கூட எடுத்துகிட்டு போகலாம். யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. எனக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.